நடங்க மருந்து அடிச்சுருக்காங்க. நட நிற்காதரா, நடரா, மருந்து அடிச்சுருக்காங்க. நடரா ரொம்ப என்ன விட்டு வேணாம்மா. எப்படி திரும்பி நின்றுருக்காருல்ல, அவங்க எப்படி திண்டுக்கிருக்காங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். கரைக்கு பக்கம் வந்தாச்சுங்க. நல்லா வெயில் கடுப்பு நல்லா காஞ்சிருக்கு. அப்படியே கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுறணும். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆடும் நொண்டுது என்னாச்சுன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம கொம்பேன் தான் ரொம்ப கடைசியில் வரையாங்க. அவனால் நடக்க முடியல. இவ்வளோ வீட்டிலேருந்து வர மனசு இல்லை அவனுக்கு. ரைட் சைடு திரும்பாங்கிறான்டா, அங்கிட்டு தான் திரும்புகிறாங்க. நம்ம லெஃப்ட்டுக்கு தான்டா நமக்கு அலவுடுன்னு கேட்க மாட்டேன்றாங்க. இன்னுங்க கோவலக்கூடிய தின்ட்டு வரணும். ஒரு வேலையாவது விட்டு வச்சிங்கன்னா அப்புறம் பார்த்துங்க. நீங்கள் இன்றைக்கி பட்னி தாண்டி ரெண்டு ஊரியை உழைப்பு விட்றாத நீ பாட்டுக்கு. அதை யாரும் மூந்து பார்க்காதீங்களா. அதை போய் பார்க்காம மனசு ஆறாதே. தெல்லுங்கிட்டு வா. அது என்னதை மூந்து பார்க்குறான். ஏ எங்கே சுற்றி எங்கே போகிற நீ? நட நட வா வா. முடியா சொல்லி ஊரியா கலக்கி வச்சுருக்காங்க. முடியா வா வா வா. நீ மட்டும் வாங்கிறா. ஒரு நாள் மழை கேப்ப விட்டதுனால எல்லா ஊரும் ஊரியா போட்டுக்கிருக்காங்க. இது ஃபுல்லாக ஊரியா மருந்து அடிச்சுக்கிருக்காங்க. ஒரு நாள் மழை நல்லா கேப் போட்டிருக்கு. நாளைக்கு மறுபடியும் புயல் இருக்குது. நண்டே இப்படி நிற்க போகிறீங்களா மேயாம்மா? உள்ளே இறங்க மனசு இல்லையா உங்களுக்கு? கரடியால் மொத்தம் நடக்க முடியல. வீட்டில் இருந்தால் சொன்னால் கேட்குறது இல்லை, கத்தி குமிக்கிறது. பயவுள்ள நீங்கள் மொத்தம் உண்ட மாட்டுறாங்க. தண்ணியில் எப்படி கடக்க போகிறான்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு கொடியை கூட காண, வெறும் எருக்கலையே தாங்க ஆடுகளே தின்னுது. எருக்கலையேவா தின்றாங்க பாவம். என்ன செய்ய? ஒரு கொடியை கூட பார்க்க பச்சையாக இருக்குது. வெறும் துத்தி செடி தாங்க வளர்ந்துருக்கு. சீமக்கருவிலையும் என்ன 2-3 கொடி இப்போ தான் தழுக்குது வேறு. 3/4 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் தாண்டி மாட்டாங்க. ஒரு பொட்டு கூட மேயலை. என்னன்னு தெரியல. நீங்கள் மேயிறதுக்கு மனசே இல்லை போல. ஒரு வழியாக கரெக்டாக அந்த மூளைக்கு வந்து செத்தாச்சுங்க. அங்கே சுற்றி இங்கிட்டு இருந்தால் அது மேயிறாங்களா இல்லை எங்கிட்ட நிறைய கட்ட போகிறாங்களான்னு தெரில. அதுக்குள்ளே இறங்கி போயிருங்களா தண்ணிக்குள்ளே? அந்த பக்கம் தண்ணி உள்ளே இறங்கி போயிடுவா. 2 பேரும் போய் நல்லா நீச்சல் அடிச்சுவாங்க. இன்னும் இறங்குங்க. லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம்னாலும் சும்மா உள்ளே புகுந்து விளாடுங்க. இந்த பக்கம் தான் எந்த பக்கம் இறங்கலாம் பசங்க. இறங்க வேணாம்மா உங்களுக்கு? இறங்கி மேய்ஞ்சிக்கிருக்கு. நீங்கள் நிற்கலை, நீங்கள் மேலே நின்றுக்கிட்டீங்க. ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சு. வேறு வழியில் இங்கே தான் மேயிறாங்க. அங்கிட்ட எதுவும் மேயிற மாதிரி பயலுக்கு அந்த இடத்துல பழக்கம் இல்லை. அதனால் இங்கே வந்து அந்த வருங்க புகுந்து விளாட்றாங்க. எதுனா அவங்களுக்கு பிடிக்குது. தெரிசாக்கு இன்னும் கழிச்சல் நிற்கலைங்க. இதோட 3 நாள் ஆச்சு. நானும் மாத்திரை போட்டு பார்க்குறேன், ஒன்றும் கேட்க மாட்டேன்னு. பருத்தி வதையும் வச்சு பார்த்துருக்கேன். இன்றைக்காவது பருத்தி வதை வச்சேன். கொஞ்சமாக கேட்குதான்னு தெரில. என்னன்னு தெரில பயவலிக்கு. அவளுக்கு இந்த கொடி இளங்கொடி சேர திங்க சரியில்லை. நடக்க உள்ளே போய் நில்லு. ஓடி போய் திரிசா உள்ளே போய் நில்லு. கூட்டத்தோடு போய் நின்றுக்க. அது மேலே ஏறினாலும் ஏறுவாங்க, இல்லாட்டி கீழே இறங்கினாலும் இறங்குவாங்க. இதாக இருக்கா மரம். இதாங்க சந்தான மரம். பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது துவர செடி எனக்காக இருக்கும். எனக்கே போன வருஷம் தான் தெரியும். சில பேர் தெரிஞ்சுக்கங்க. இதான் சந்தான மரம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கிமுவில் வச்சாங்க, கீப்பில் வச்சாங்க தெரியல. இப்போ தான் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. என்கிட்ட 3 தூர் இருக்குது. 2 செடி ஒன்றா வளர்ந்துருக்கு போலங்க. அடியில் பார்த்தா அப்படி இருக்கும். சந்தன மரம் 2-3 நிறையா வச்சாங்க. ஆனால் ஆடு ஒன்று கடிக்காமல் விட்டு போயிடும் சில இலையை. இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கு. வேறு இலையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எந்ததாக இருக்குது. இதெல்லாம் 100 நாள் வேலை திட்டம் செஞ்சது. இப்படி அழகாக வரிசையாக இருக்கா. பாதி வரைக்கும் செஞ்சு பாதி செய்யலை. வாங்க கீழே இறங்கி போய் பார்ப்போம் எது வரைக்கும் இருக்குண்டு. பாதி தான் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் அசந்தங்க சருன்னு அன்றைக்கி ஒரு நாள் நம்ம சவுண்டில் மரம் வெட்டி போட்டாங்களா, அந்த இடத்துக்கு ஓடி போய்ட்டு நம்ம நண்டு இழுத்து வந்துட்டான். இவங்க திருந்த மாட்டாங்க. என்றைக்கு நல்லா ஒழுக்கமாக மேயிறது மேயாது. ஒரு வழியாக அப்படியே திருப்பி வந்துட்டாங்க. ஒரு 10-20 பேர் போயிட்டாங்க. இறங்கி எதுன்னு இருந்தால் சவுண்டில் மரத்தை யாரும் இங்கே ஒரு மரம் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கா? எனக்கு கிட்ட காட்டுறேன் பேர். இதை நைட்டாக வெட்டி போட்டிருக்காங்க. இப்போ காலையில் யாரோ வந்து வெட்டி போட்டு அப்படியே தின்ன விட்டுருக்காங்க. தற்காக வெட்டினது இருந்துச்சு. அப்பப்போ ஒரு குப்பா இருந்துச்சு பயவிலைக்கு. மொத்தமாக போட்டு தள்ளிட்டாங்க இருக்கிற காம்பு. இப்போது அதில் மிச்சம் மீதி இருந்தால் இந்த தின்னுங்க போங்க. இறங்கல அப்படியே இறங்கி 2 மேய்ங்க. நீங்கள் விட்டு அங்கிட்டு போனால் அங்கிட்டு இறங்கிறீங்க. இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு ஓடி போகுது. இறங்க 2 வேடிக்கை பார்க்க 2 கொடியை அடிங்க. கடிச்சிட்டு அப்புறம் ஒரே இதை கீழே இறங்கி பட்டை கடிக்கலாம். நான் டைனோஸ் இன்னும் இறங்கிட்டீங்க எல்லாம் வரும். அவ்வளோதான். நான் நிற்கே கொடி தின்றது போதுமா நிற்கே? நான் அவ்வளோ தாண்டி கீழே இறங்கினா பட்டை இருக்குது. அங்கே ஜூலியம்மா அங்கே 2 வேடிக்கை பார்த்துக்கிருக்கா. இறங்கிட்டீங்க பார்த்தியா? இங்கேருந்த இந்த சவுண்டில் மரத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டி போட்டாங்க. நிறைய பெரிய மரமாக இருந்துச்சுங்க. நல்லா வளர்ந்து வர வேண்டியது. இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க. இந்த 2-3 தான் இருக்குது. யார் தான் அப்படி செய்கிறான்னு தெரில. அந்த 2 பெரிய மரம் மாதிரி வளரணும்னு பார்த்தேன். 2-3 விளாண்டு அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி தாங்க யாராவது ஒரு ஆள் வெட்டி போட்டுறாங்க. வெட்டியா வாங்க போடியா. ஒன்றும் இல்லைங்க. வாங்க நம்ம மட்டும் இங்கே நின்று என்ன செய்ய? எல்லாம் ஒரு கீழே இறங்கிட்டேன். ஓடியா மோனிக்கா பொழுது எல்லாம் இறங்கிட்டாங்க. போவோம். ஒரு பாதி பேர் கடந்துட்டாங்க. அதுவும் எப்படி இடுப்பு தண்ணிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்க சேட்டையெல்லாம் சத்தியமாக என்றைக்கு நீங்கள் திருந்த மாட்டீங்க. உங்களுக்கு திருத்தவே முடியாதுங்க. நம்ம சின்ன வளர்ச்சி இடுப்பில் இது யார் பண்ணுற வேலை தானே? நம்ம நண்டு சின்ன வளர்ச்சியும் பண்ணுற வேலை தாங்க. சரி ஊமச்சி அவள் தான் 2 பேர் தான் இழுத்துக்கு வந்து வரும். இடுப்பு தண்ணி மயக்கா அதில் போகாதா. இதுவா மயக்கா அந்த நல்லா நனைஞ்சிட்டாங்க. வரும் எவ்வளோ நாள் தண்ணி அவ்வளோ முக்கிடுச்சு. அவள் சும்மாவே கத்துவா. மைக் செட்டு மயக்கா நனைஞ்சிடி. நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் போடுது. நான் நினச்சேன் அப்படி கூட தண்ணியில் மிதிக்க விடாமல் கொண்டு வரும் நான் நினச்சேன். அவன் எங்கிட்ட நான் தண்ணி கூட தான் இறங்கவே இருந்தது. என்ன செய்ய முடியும்? வா நீங்கள் என்ன இறங்கலையா? இன்னும் நின்றுக்கிட்டாங்க. சரிங்க பொறியுமே மேய்ங்க. நான் போயிட்டு வரேன். சித்தப்பு நல்லா மேய்ஞ்சிட்டு வா சித்தப்பு. நீங்களாம் அதுக்குள்ளே போயிட்டாங்க. எங்கே தான் போகிறேன்? பட்டை கடிக்க அப்படி பறந்து போகிறாங்களே.
நீங்களாம் என்னத்தை செய்ய உச்சிமானே இப்படி வாடா இங்கிட்டு வா தண்ணிக்குள்ளே போயிடாத நீ பாட்டுக்கு இந்த பக்கம்லாம் தண்ணி நல்லா குறைஞ்சிச்சுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் சரியான ஆழம் தாங்க. இதெல்லாம் தண்ணி குறைஞ்சிச்சுதா கம்மியாக தான் இருக்குது இந்த அளவுக்கு. முடியா வா பலூன் மகளே தண்ணிக்கிறாவாரு இன்றைக்கி வந்துட்டா நீ கூட்டுக்கு வந்தாச்சு. நான் மோனிக்கா இனிமே விட்டுட்டு போயிட்டேன் நினச்சியா நீ மோனிக்கா வா எல்லோரும் வந்துட்டீங்களா? யாத்த ஊமை சிந்தா வர்றாங்க. நான் விட்டுட்டு போயிட்டேன் இப்போ தான் முன்னாடி போயிட்டேன் நினச்சேன். ஊமிச்சாய் நீ இறங்க அந்த பக்கம் நல்லா நீச்சடி இப்படி நண்டு தான் இழுத்து போயிருக்கா. அப்போ நடுத்தரு நண்டு இருக்கே நான் கூட இப்போ தான் இழுத்து போயிட்டேன் நினச்சேன். நல்லா மேய்ஞ்சி இருந்திருக்கா பய உள்ள எல்லாம் ஆளக்கானம் பார்த்துருக்கேன்னா ஒரு பேரும் கூட காணா அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டே திரும்பி ஓடியாடுறா பய உள்ள நின்று கத்தி வராடா. யார் கத்துறாட பார்க்குறேன் ஊமிச்சாய் இது வாடி ஊமிச்சாய் சீக்கிரம் பண்ணுறான். இந்த பட்டரை கடிக்க இவ்வளோ சீக்கிரம் உசுரை கொடுத்து வராங்க. நண்டை நம்பினீங்கன்னா அவளை தான் நடுத்தரில் விட்டுருவா. டைனோஸே நீலாம் ஓடியார நண்டு பின்னாடி என்ன டைனோஸ் எப்படி பண்ணிவிட்ட அழுன்னு மகனை எங்கேயும் பயவில் நின்றுட்டு முடிச்சு வந்துட்டேன் போல் இந்த கத்தி ஓடியாடுறான். பயவில் நீட்டாக மேட்சில் கொடுக்க ஒரு வாரம் பயவில் மெடிக்கல் இவ்வளோ இருந்துச்சு. வரையல்ல பயவில் ஒரு வாரமாக கால் நடக்க மாட்டாப்லஞ்சா. இப்போ தான் கொஞ்சம் கால் சரியாக இருக்குது. நான் வந்து நிற்கிறவங்களும் தண்ணிக்குள்ளே வந்து பயவில் நீ நல்லா தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான். வேறு வழியிலே இல்லை. டெய்லி ஏதாவது ஒரு ஆடு வீட்டில் விட்டுட்டாங்க வரணும். வேறு வழியில் இன்றைக்கி நம்ம ஸ்கைப்பால் வீட்டில் விட்டு வந்திருக்கேன். அவன் நேற்று ரொம்ப நடக்க மாட்டாப்புல இருந்தால் அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் 2 நாள். கால் தான் முள் குத்திருக்கு அவளுக்கு. இருந்தாலும் முள் எடுத்தாச்சு. அவளுக்கு அந்த ஈர முள் போட்ட ஈரத்துக்கு மிதிக்க அப்படியே கால் வலிக்கும் போல். செனக்குட்டி வரையா சும்மாவே இந்த கரையெல்லாம் மேலே ஏறி வரணும். அழுக்கு புழுக்குன்னு நடப்பா. அதனால் பேசாமல் வீட்டில் ஏறி அவளை வீட்டில் நிப்பாட்டியாச்சு. 2 நாள் கழிச்சு அவளை பற்றிக்கிடுவோம். எது ஆடு நோண்டுதோ அதெல்லாம் பாட்டிட்டு அவர் 2 நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க. ஏன்னா டெய்லி தண்ணிக்குள்ளேயே போட்டு அடிக்கக்கூடாதுங்க ஆடுகளை. தண்ணிக்குள்ளே போட்டு சேரும் செகத்துக்குள்ளே ஆடை ஓட்டணும்ச்சுக்க ரொம்ப மோசம்தாங்க. ஆடு ரொம்ப இன்னும் மெலிஞ்சிருங்க. நம்ம ஆடுலாம் ரொம்ப போச்சு. அடுத்த நண்டே உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? நீ பண்ணுற வேலையெல்லாம் இருக்கே ஏடிஎம் முடிக்க இருக்குது. எங்கே கருவச்சு எங்கே அவ்வளோ காணுமே நண்டு உனத்தாண்டி நல்லா பேசுனேன்டா. நீலாம் பயவில் ஊறவே விற்றுப்பிடுவோம். நம்ம இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டோங்க. ஆனால் எனக்கு உண்மையை சொல்கிறேன் எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் தெரியுதுங்க சத்தியமாக எனக்கு. ஏன்னா நமக்கு லீவ் எதுவும் கிடையாது. டெய்லி வந்துக்கிட்டே இருக்கோம் மேட்சலுக்கு. எந்த நாள் டேட்டுனே தெரியாது. எப்போ எனக்கு தெரியும்டா டெய்லி வீடியோ அப்லோட் போட்டு நைட்டு அந்த 7 மணி 7:30 இருக்கும்ல அப்போ தான் பார்ப்பேன். இன்றைக்கி டெய்லி 28 29 அப்படி ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். சத்தியமாக என்ன கிழமை என்ன தேதினே தெரியாது. அப்பப்போ ஏதாவது ஃபோன்லேயே அந்த டேட் இருந்தாலும் அதை பார்க்குறதே கிடையாது. விடிஞ்சா தூங்கி வந்துச்சா ஒரே வேலை ஒரே தான் இருக்கா. ஆனால் ரொட்டீன் மாதிரி இருக்கா. அதனால் ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கா. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி வருஷம் முடிய போகுது போல். நான் கூட சரி 30 31 32 33 அப்படித்தான் கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம இந்த வருஷத்தோட கடைசி எண்டு வந்துட்டோம். நான் அடுத்து புது வருஷம் ஆகுது. புது வருஷம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே வருஷம் தாங்க. ஒரே வேலை ஒரே வருஷம் தாங்க. அது போக ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா நீங்கள் வீடியோ தொடர்ந்து 2 நாள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைட்டாக குறை சத்தம் கேட்கும். அது வேற ஒன்றும் இல்லைங்க. எப்படி மழை காலத்துக்கு ஆடு மாடு மனுஷனுக்கெல்லாம் காய்ச்சல் வருமோ அது மாதிரி நம்ம ஃபோனு காய்ச்சல் வந்துருச்சு. அதையும் சீக்கிரம் ஊசி மாத்திரைலாம் போட்டு பண்ணணுங்க. எப்படியோ தண்ணி போட்டிருக்குமோ இல்லை மண் போட்டிருக்கான்னு தெரிலங்க. இந்த இப்போ ஒரு 2-3 நாள் இருக்கும். நம்ம ஆடு மேய்க்கும் போது லைட்டாக அந்த மண்ணுக்குள்ளே எப்படியோ விழுந்துருச்சு. அந்த மண் தான் குறைக்குறன்னு சத்தம் கேட்குது. அதான் நான் பேசும்போது குறைக்குறன்னு சத்தம் கேட்கும். அதை சீக்கிரம் சரி பண்ணணும். நம்ம ஃபோனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து நல்லா ஊசி மாத்திரையில் ஏற்றி வரணும். அது போக நேரமெல்லாம் டைம் இல்லாமல் இருக்குது. அதான் குறைன்னு இருக்குது. முடிஞ்சளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன். அது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு கேட்காம கூட இருந்திருக்கலாம். அந்த மண்ணு தாங்க எப்படியோ போய் மாட்டிக்கிச்சு மைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதனால் அந்த பிரச்சனைக்கு தடங்களுக்கு நான் வருந்துகிறேன். எனக்கு இந்த ஆடுகள் தனித்தனியாக மேய்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு குரூப் இங்கே இருக்கா, ஒரு குரூப் அங்கே தள்ளி இருக்குது, இன்னொரு குரூப் எங்கே தெரியுமா அந்த தெரியுதா சின்ன நம்ம ஊமச்சி அங்கே இருக்கா. ஆளாளுக்கு ஒரு குரூப் போய்க்கிறாங்களா. இருந்தாலும் பயமாக இருக்குது. அதுக்கு தான் யாத்தே மோப்ப முடிச்சு வந்துட்ட போல். இருவாரம் இந்த இருக்கு காஞ்சனத்து கருக்குன்னு தின்னு கருவச்சி உனக்கு இருவாரம் கீழே விழுந்துச்சு. இந்த இருக்கு ஒரு எடுத்துன்னு கருக்கு முறுக்கு சாப்பிட்டாக்கலாம். கருக்கு முறுக்குண்டே தள்ளி நில்றி முட்டி போடுவாடி. மோசமான போய் கொம்பை பார்த்தியா ராக்கெட்டு கணக்காக மேலே போகுது. நீ பாடு குத்தி விடாத தள்ளி நில்லு. ஏன் பழுவுன்னு அப்படியே சின்ன பிள்ளை பார்த்த மாதிரியே இருக்குடி. அதே மாதிரியே இருக்காடி. எப்படி உருட்டி வச்ச மாதிரி இருக்குது. என்ன அவளுக்கு பொட்டு இருக்காது அதே மாதிரி இருக்கா. சின்ன பிள்ளைல இப்படி தான் பழுணும் பாவியாக இருப்பாள். அப்படியே அப்பா எனக்கா மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த சேட்டை நல்லா ஓம சட்டையாக பண்ணுவேன். நீ அப்படி தான் பண்ணுற. இல்லை அவ்வளோதான் இல்லடி எனக்கு மாதிரி வட்டம் போட்டுருக்கா. இங்கே வர்றது யாருன்னு பார்த்தீங்களா நம்ம பேராண்டி டைனோசர் பேராண்டி. கையில் நெத்து முள்ள ஒன்றும் இல்லை நெத்து அலைஞ்சிக்கிறீன். நீயும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா 2 பேரும் ஃப்ரெண்டா? ஏண்டா பலன் மகனாய் 2 பேரும் ஒன்றாடா. போன வாரம் சரி இந்த வாரம் சரி 2-3 பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அதை கமெண்டில் கூட கேட்கல. ஆடு இந்த மாதம் விற்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன்மா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது வீட்டுக்கு செலவுக்கு தேவையில்ல கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஏதாவது ரொம்ப அவசர தேவைன்னா 1 ஆடு 2 ஆடு விற்றுக்குங்க. ஆனால் 2 ஏகப்பட்ட ஆடு விற்றுறாதீங்க. இது மழை காலம் ரொம்ப அடிமட்ட ரேட்டில் கேட்பாங்க. அதனால் இந்த தை மாதம் வரப்போகுது. இன்னும் 1 மாதம் கழிச்சு பச்சை நல்லா வந்துடும். அப்போ நல்லா ஆடு கடிக்க விட்டு நல்லா தெளிய விட்டு தை மாசில் விற்றுட்டு நல்லா ரேட்டு வரும்.
அதனால் யாரும் விற்காதீங்க. 2 முறை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க வேறு. தயவுசெய்து அந்த தப்பு செஞ்சிடாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேய்ச்சிட்டு கடைசியில் மழை காலத்தில் வந்து விற்கலாம். நம்ம தேவைக்கு ஏதாவது ஒன்று இந்த சில பேர் இந்த வில்லேஜில் இருந்தீங்கன்னா செய்முறை வரும். அதாவது ஃபங்க்ஷன் வரும். அதுக்கு இப்போ இங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டலு ஸ்கூலுக்கு ஃபீஸு ஏதாவது கட்டுவீங்க. ஏதாவது ஒரு ஆடு 2 ஆடு விற்றுருங்க. ஆனால் மொத்த ஆடு விற்றுறாதீங்க. அது ரொம்ப இந்த அடிமட்ட ரேட்லாம் இப்போல்லாம் நம்ம ஊமச்சி தண்டி ஒரு ஆடு நம்ம ஏரியா நம்ம ஊரில் தாங்க அதை வெறும் 4500 5000 கேட்குறாங்க. ஊமச்சி தண்டி ஒரு ஆடை எவ்வளோ 8000 பேசுனது அவ்வளோதான் கேட்குறாங்க. நல்ல ஆடு கை வளப்பாடுங்க செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7000 விற்கலாம். ரொம்ப அடிமட்டம் 5000 5500 தான் வருது. அதனால் யாரும் இப்போதைக்கு விற்காதீங்க. தை மாதம் கழிச்சு ஒரே விற்றுருங்க. அது வரைக்கும் எப்படியே பல்ல கடிச்சு கொஞ்ச நாள் வச்சுருங்க. வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம் நல்லா ரேட்டு போகும். மாசினா இன்னும் அதை விட நல்லா ரேட்டு போகுங்க. ஆளுக்கு ஒன்று தான் கிடைக்கும் பார்த்துக்க. நீ உனக்கு கொடுத்துட்டேன் இந்த இன்னொன்று அவன் மகனுக்கு ஒன்று கொடுப்போம். திரா அவன் உனக்கே கொடுத்துட்டா அப்புறம் தின்றா அம்மா தின்றுடுவாடா. மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் இந்த தின்னு அவனுக்கு பாருங்க போகிறான். சீக்கிரம் இருறே வாட்டையை போட போகிறா. உனக்கா இந்தா உனக்கு ஒன்று பாரு சிறுசு தான் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். யாத்தே நான் என்ன வந்த ஆடுகள்லாம் காணன்னு பார்க்குறேன். இந்த 3-4 பேர் சேர்ந்து இந்த மாடுக நம்ம ஆடுகளை விரட்டிக்கிட்டே தெரியுதுங்க. என்னென்னு பார்க்குறேன் ஆடெல்லாம் இங்கே தண்ணிக்கிட்டு வந்துட்டுருச்சு. யாத்தே வந்து மொத்தமாக லாக் பண்ணி விட்டுருச்சு. அங்கிட்ட வெளியே போக முடியாது, இங்கிட்ட வெளியே போக முடியாது. முட்டை பப்பு அந்த கண்டுட்டி விரட்டிக்கிட்டே போகுது. அது விளாடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாடுகளை. தள்ளி நீ முட்டை மாட்டையில் நீ இருக்க சைஸ்க்கு முட்டிடாது. நீ பாட்டுக்கு இங்கிட்டு வா. நம்ம அங்கிட்டு போட்டு மாடு வேறு வலிக்கிட்டே வருது. மேய விடாது. நான் கண்டுட்டியே நல்லா விளாடுறதுக்கு ஜாலியாக இருக்கா. விரட்டிக்கிட்டே இருக்கேன். ஊமிச்சே உன்னத்தை வரட்டுக்கு ஊமிச்சே நல்லா விளாடுற. மோனிகா வேற நடுவில் நிற்கிறா. செனக்குட்டி வேற அது வாடு ஓடி போய் வாடு இடத்துல மாரி முட்டிச்சு அமுடுத்தான். இங்கிட்டு வா அந்த நீ தன் இங்கிட்டு வா அப்படியா. இதுவே கடமானா ஒரு முட்டி இருக்கும். தெளிவா அங்கிட்டு வா மோனிகா. கூட நீ பாட்டு பயப்படாமல் நிற்கிற. நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு முட்டிச்சுன்னா அம்பிடுத்தான். எதுக்கிட்ட உடியாடுறீங்க இந்த ஓட்டம். யாத்தை நெத்துக்கிட்டு தட்டி விடுற எல்லாம் வந்து ரெட்டியாக வந்துட்டாங்க. மேய்கிடா கொஞ்ச நேரம். என்னவென்று தெரியவில்லை. மேகமெல்லாம் ஒரே பனி மூட்டமாக ஆகிடுச்சு. என்னாச்சுன்னு தெரில. சாரல் விழுந்தா விழுகும் போல் அந்த அளவுக்கு ஒரே இருட்டாயிடுச்சுங்க. இந்நேரம் பார்த்தா இவ்வளோ இருட்டுன்னு தெரில. ஒருவேளை மலைகளை வரப்போ போதும் கூட தான் இருந்துச்சு. இவ்வளோ பழுன்னு தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. எங்கேயோ போயிடுச்சு. பிள்ளைய கூட்டு அவன் மகனை கூட்டு ஓடி போச்சு. வா டா எங்கே போனீங்க இப்படி நின்றுட்டு அசையாமல் நின்றுக்கு இருக்க ரோபோ கணக்கா. வீட்டுக்கு வரலையா நீங்கள்? உன் மகனை வர கூட்டுக்கு போகிற என்ன நீங்கள் புதுசாக பண்ணிக்கிருக்க. பழுனே பழுனே அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எவ்வளோ தூரம் போயிட்டாங்க. எப்போ வர நெத்து வந்திருக்கியா. இங்கே எங்கே நெத்து இருக்குது. இந்த மரத்துக்கு தான் வந்திருக்கியா. உன் மகனை வர கூட்டுக்கு வந்திருக்க. வா போவோம். வேறு யாரும் இருக்கா இல்லை இது மட்டும் தான் தெரிலங்க. பயவுள்ள நீ சவுண்டு முட்டு படலைன்னு நினச்சிக்க. அம்பிட்டு தான் விட்டுருப்பேன். அவன் நம்பாட்டுக்கு அங்கிட்டு போய்ப்பேன். பழுன்னு வந்துருப்பான்னு நினச்சேன். பயவுள்ள சவுண்டு விட்டு அங்கிட்டு கத்திட்டா. யாரா கத்துறடா பழுன்னு வாய்ஸ் நல்லா கண்ணீர்னு கேட்குது. எங்கேருந்து எங்கே வந்துருச்சு. அத்தா அவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. கொஞ்சம் அசந்தோன்னே அப்படியா பழுனே. வா இன்னும் வந்துக்கிறியா இன்றைக்கி. சரி நண்பா இன்றைக்கி நம்ம சீக்கிரமே போகிறோம். நேற்று மாதிரி சீக்கிரமே போனால் தான் நேற்று கொஞ்சம் நல்லா தூங்கினாங்க. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க விடலாம். ஏன்னா கொசுக்கடி காலம். நல்லா தூங்க மாட்டுறாங்க. இங்கே வந்து படுத்துக்கிறாங்க. போய் அங்கே தூக்க போகணும். அதனால் அந்த வீடியோவை தொடர்ந்து படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக் போட்டுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வெளியில் உங்களை தான் சந்திப்பா வரட்டா பாப்பா. நல்லா வெயில் அடிக்குதுங்க. வீட்டுக்கு போகிற சரியான டைம்.